Very good morning and International Happy Women's Day today, all of you. நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு இது நம்ம எவரி இயர் வந்து நம்ம யாராவது ஒருத்தர் அச்சீவரை கூப்பிட்டு, விமன் அச்சீவரை கூப்பிட்டு நம்ம வந்து உங்களை எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது நம்மளோட யூஸ்வல். ஸோ இத்தனை வருஷம் கூப்பிட்டதுக்கும் இன்னைக்கு கூப்பிட்டுக்கிறவங்களுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இவங்க நம்மள ஒருத்தங்களா இருந்து இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணவங்க. இவங்க பேரை நான் சொல்லவே வேண்டாம். இவங்க எல்லாருக்கும் இவங்களை தெரியாத லேடிஸ் தமிழ்நாட்டில் இருக்கவே முடியாது. அப்படி தெரியலன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடுப்படி, அவங்க வீட்டு அடுப்படியே எங்க இல்லை, எங்க இருக்குன்னு தெரியலன்னு தான் அர்த்தம். ஏன்னா நான் வந்து 20 வயசுல கல்யாணம் ஆகி நான் அபுதாபியில் செட்டில் ஆகும்போது அது வரைக்கும் நான் அடுப்படி பக்கம் போனதே கிடையாது. எனக்கு முழுக்க முழுக்க வந்து இவங்களோட புக்ஸ் மட்டும்தான். நாங்க இருந்த ஏரியால எங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் கிடையாது. சின்ன குழந்தைங்க 2 பேரும். ஏன்னா இங்க இருந்து நம்ம ஊர்ல எல்லாமே வந்து அது மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு பட்சணம் பண்ண தெரியாது. அப்போ இது எதுவுமே ஒரு 30 இயர்ஸ் பேக்கு எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து இவங்களோட புக்ஸை தான் நான் வெக்கேஷன் போகும்போது மொத்தமா நான் வாங்கிட்டு போனேன். ஸ்நாக்ஸ் ஆகட்டும், மைக்ரோவேவ் குக்கிங் ஆகட்டும், எல்லாமே வந்து இவங்களோட தான். ஸ்வீட்ஸு எல்லாமே, சமையல்லேருந்து A to Z இவங்களோட தான். இவங்களோட தான் சமைச்சு என் பசங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். வெளியில இங்கேருந்து நாங்கள் ட்ரிப்பு போனா கூட பேக் பண்ணி எடுத்துட்டு போற அளவுக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துட்டு போவோம். அந்த அளவுக்கு ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே, அங்கே போய் சாப்பிடணுங்கிற கான்செப்டே என் பிள்ளைங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து என்னோட சமையல் வந்து நான் அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இவங்களோட புக்ஸ் எல்லாம் பார்த்து. அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு ஹோட்டலில் சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை வச்சு இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி நான் வந்து வீட்டில் அந்த புது டிஷ்ஷை சமைக்கிற அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இவங்களை வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். அவங்களோட இன்னைக்கு அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து விமன்ஸ் டே ஸ்பெஷலாக நம்ம வந்து எவ்ரி இயர் கொண்டாடுறோம். பட் இந்த கொண்டாட்டத்தை நமக்கு வாங்கி கொடுத்ததுக்கு எத்தனை லேடிஸ் வந்து பின்னாடி கஷ்டப்பட்டிருக்காங்கிற கதை வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் நான் கதையை சொல்லி இப்போ டைம் இழுக்கல. ரொம்ப நிறைய ரத்தம் சிந்தி நிறைய போராடி இந்த விமன்ஸ் டே செலிப்ரேஷனை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நம்ம பெண்களோட ஒவ்வொரு உரிமையும், வேலைக்கு போறதாகட்டும், நம்ம வீட்டை விட்டு வெளில வர்றதாகட்டும், ஒரு பிஸ்னஸ் பண்றதாகட்டும், நமக்கு பிடிச்ச வேலைகளை நம்ம வீட்டில் செய்யறதாகட்டும், எல்லாத்தையுமே போராடி தான் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 1.5-2 மாசமா உங்களை மாறி நாங்கள் ஃபோன்லையும் இதுலையும் கூப்பிட்டு ஜூம் மீட்டிங் போட்டு வாங்க கலந்துக்கோங்க. இன்னைக்கு எப்படி ஒரு 50 பேர் வந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு கொஞ்சம் ஆள் குறைஞ்சது ரொம்ப கம்மியாக தான், எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்தது. அந்த அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். எதுவுமே கிடைக்காத சமயத்துல நம்ம எல்லாருமே வந்து ஐயோ எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு அர்ஜி இருந்ததுனாலதான் வந்து இவ்வளவு தூரம் போராடி வாங்கியிருக்காங்க. இப்ப எல்லாம் ஈஸியா கிடைச்ச உடனே நம்ம லேடிஸ் எல்லாருமே மொபைலோட வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மனசுக்கு வருத்தமான விஷயமா இருக்கு. நம்ம ஆரம்பிக்குட்டூர்ல உங்களுக்கு தெரியும், வீட்லயே இருங்க, நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்புறோம், வீடியோ அனுப்புறோம், சாமான் அனுப்புறோம், நீங்க பண்ணுங்க, உங்க டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு கெஞ்சி தான் நம்ம வந்து இத்தனை பேர் ஏஜ் பாரும் நம்ம வந்து வைக்கல. உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு நாங்க கேட்கல, இந்த அளவுக்கு பண்றோம். அதனால இது ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, இப்ப இந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணும்போது இன்னைக்கு வராதவங்க கலந்துக்காதவங்களுக்காக தான் நான் இந்த மெசேஜ் கொடுக்குறேன். இது உங்களுக்காக இல்லை, நீங்க எல்லாம் மெனக்கெட்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வராதவங்களுக்காக தான் இந்த மெசேஜ். ஸோ நம்ம இந்த அளவுக்கு மெனக்கெட்டு இப்போ இவங்களும் தான் இவங்க வயசுக்கு நம்ம வந்து அவங்கள பிஸி ஷெட்யூல்லையும் அவங்க உடம்பு முடியாம இருக்கவும் நம்ம வந்து கூப்பிடுறோம். எதுக்கு அப்படின்னா அவங்க வாயால நம்ம வந்து அவங்க எப்படியெல்லாம் அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மளை இன்னும் மோட்டிவேட் பண்றதுக்காகவும் தான். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல் இருப்போம். எனக்கு வந்து ரோல் மாடல் இவங்க தான். ஏன் சொல்றேன்னா, நானும் நார்மல் ஹவுஸ் ஒய்ஃபா 20 வயசுல கல்யாணம் ஆகி போய் குடும்பம் குழந்தைங்க அப்படின்னு செட்டில் ஆகி வீட்டு வேலைகள் குழந்தைங்களுக்கு எந்த நேரம் ஆனாலும் என்ன ஐட்டம் கேட்டாலும் ரெடியா இன்ஸ்டன்டா பண்ணி கொடுத்து செஞ்சு, அது மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாவே அதுலதான் நானுமே இருந்தேன். ஆனா எனக்கு கைவேலைகள்ல சின்ன வயசுல இருந்தே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டுங்கிறதுனால நிறைய நான் வந்து கத்துக்கிட்டே இருப்பேன், செஞ்சுட்டே இருப்பேன். அங்க போயும் நான் வந்து ஒரு லேடிஸ் கிளப்ல கத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட 30 வருஷம், இப்ப இந்த ஃபீல்ட்ல எனக்கு 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு நானும் கத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இதை வந்து இவ்வளவு ஃபோக்கஸ்டா பெரிய அளவா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு மேட்டர் தான் எனக்கு வந்து புஷிங் பாயிண்டா இருந்தது. என்னன்னா, இவங்களோட இன்டர்வியூ ஒண்ணுல இன்டர்வியூ இவங்க கொடுத்த இன்டர்வியூவா இல்லை இவங்களை பத்தின மேட்டரான்னு எனக்கு அதெல்லாம் சரியா ஞாபகம் இல்லை. நான் 30 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுல அவங்க சொன்னது வந்து, அவங்க வீட்டுக்காரர் வந்து ஆடிட்டர், சக்சஸ்ஃபுல் ஆடிட்டர், அவரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவரு. இவங்க பிசினஸ்ல
இவங்க பூம் அப் ஆன உடனே அவரோட ஆடிட்டர் வேலையை அங்க நிறுத்திட்டு இவங்களோட அக்கௌண்ட்ஸை பாக்குற அளவுக்கு அவர் வந்து அவர் அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாராம். அந்த அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி இருந்திருக்கு. அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் அப்படி செருப்பால் அடிச்சா மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்களை மிஸ் பண்றோம். ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டு வேலை வேலை வேலைன்னு நிறைய விஷயங்களை மிஸ் பண்றோம். ஆனா அந்த ஒரு பாயிண்ட் கேட்டோன்னு தான் நம்ம வாழ்க்கையை இப்படி முடிக்க கூடாது, நம்ம கண்டிப்பா எதையாவது செய்யணும். நம்ம செய்யறது மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 1000 பேருக்காவது என் காலத்துக்குள்ள ஒரு 1000 பேரையாவது ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆக்கணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு அதோட உந்துதல் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சோ இவங்க நம்ம எல்லாம் ஒருத்தவங்க தானே. இப்ப நம்ம இவங்களை பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் தோணும் இல்லையா, நம்மளும் வந்து இது மாதிரி வரணும் செய்யணும் அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஈஸியா கிடைக்கிறதுனாலயே நிறைய விஷயம் வந்து இல்ல வேணாண்டி. சோ இது ஒரு பாயிண்ட் நான் உங்க எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஈஸியா கிடைக்கிறதுனாலயே நிறைய விஷயங்களை நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி ஆயிடுது. ஆமா, திங்ஸ் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. அதனால இதை எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு. இன்னொரு பாயிண்ட் கூட ஏதோ எடுத்து வச்சேன் முக்கியமா. சரி, ஓகே. ஸோ இப்போ இவங்களை வந்து இன்னைக்கு இவங்களுக்கு சிக்கன் குனியா வந்து ரொம்ப உடம்பு முடியாம அந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம வந்து திருப்பி இது மாதிரி நம்ம லேடிஸ்க்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும் நீங்க அப்படின்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. எனக்கு என்னோட பாயிண்ட் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட லைஃப் டைம் வந்து 70 வயசு வரைக்கும் இருந்தோம், 90 வயசு வரைக்கும் இருந்தோம் அப்படிங்கிறது நம்மளோட லைஃப் இல்ல, நம்மளோட வயசும் இல்ல, நம்மளோட வாழ்க்கையும் இல்ல. நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம எத்தனை பேர் மனசுல எத்தனை வருஷம் இருக்கோங்கிறது தான் நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்ம அதுதான் ஆக்சுவலி. ஏன்னா இப்ப இந்திரா காந்தி தெரியும், இந்திரா காந்தி பாட்டி, விஜயலட்சுமி பண்டிட்டு தெரியும், அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தெரியும். நம்ம வீட்டு கொள்ளுப்பாட்டி பேர் தெரியுமா, கொள்ளுப்பாட்டின்னு ஒருத்தவங்க இருந்தவங்க தெரியுமா? ஆனா இவங்க ஆளுங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஆரிய வைசிய சமாஜம் வந்து அந்த ஃபெஸ்டிவல் ஒரு வருஷமும் மீட்டிங் போடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லு நிறைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா 100 வருஷம் ஆச்சு, இது எங்க பாட்டி போட்டது மேட்டிக் கிளாத்து, பீட் ஒர்க்ல பண்ண தேரு, அந்த மாதிரி ஒர்க்கு நிறைய வந்து பண்ணி ஒரு ஹாலே வச்சிருப்பாங்க, பெரிய ஹால் எடுத்திருப்பாங்க. அதுல ஒரு செக்ஷன் வந்து அவங்களுக்கு மட்டும் இருக்கும். அது பார்க்கும்போது எனக்கெல்லாம் சிலிருக்கும், பாரு எவ்வளவு தூரம். ஏன்னா அவங்க அந்த பாட்டி பேர் ஞாபகம் இருக்கு, அந்த ஐட்டம் பத்திரமா இருக்கு, எப்படி இருக்கு, அவங்க அந்த காலத்துல பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இத்தனைக்கும் எதுவுமே பண்ண முடியாம இருந்த காலத்திலேயே அவங்க எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ நமக்கு யூடியூப் இருக்கு, இங்க கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்ல. நிறைய பேருக்கு எல்லாரும் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் இருந்தா போதும், யூடியூப் பார்த்தே எல்லாத்தையும் கத்துக்கலாம், செஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு வசதிகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை இப்ப பார்த்தா, இப்ப நம்ம இருக்கிற நியூக்ளியர் ஃபேமிலியில நம்ம பாட்டியை கூட நமக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்மள தெரியுமா, நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்க நம்மள தெரியுமா, ஞாபகம் இருக்குமாங்கிறதே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளோட ஃபேமிலி ரொம்ப சுருங்கி போச்சு. பாட்டி பேர் தெரியுமான்ற அளவுக்கு. இப்போ நம்ம எதுவுமே பண்ணாம நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோம்னா நம்ம பொண்ணுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கூட நம்ம பேர் போகாது. நம்ம 24 மணி நேரம் குடும்பத்துக்கு உழைக்கிறோம், செய்யறோம், நம்ம பேசுறோம் இல்லையா, அதோட பலன் என்ன? உங்க பிள்ளைங்களோட மறைஞ்சு போயிடும் உங்க பேர். நீங்க இப்படி ஒரு ஆள் இருந்ததே மறைஞ்சு போயிடும். நம்ம இது பண்ணும்போது நம்ம அமாவாசைக்கு தவசத்துக்கெல்லாம் திதி கொடுக்கும் போது கொள்ளுப்பாட்டி பேர், எள்ளுப்பாட்டி பேர் கேட்டா யஜ்யமான ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பேர் தெரியாது நமக்கு. அதே தெரிஞ்சவங்க இது மாதிரி பண்ணவங்க, அது மாதிரி இருக்கிறவங்க வீட்டுல கண்டிப்பா அவங்க பேர் தெரிஞ்சிருக்கும் இல்லையா. சோ நம்மளோட லைஃப் டைமை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா நம்ம வந்து கொண்டு போகணும். எல்லாம் நம்ம குடும்ப பொறுப்பு நமக்கு ரொம்ப முக்கியம்தான். அதுக்கு மேல நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, நம்மளோட சோலுக்கு நம்ம கண்டிப்பா தீனி போடணும். கடவுள் ஒருத்தருக்கும் ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு. அதனால கண்டிப்பா நம்மளும் ஒவ்வொருத்தரும் ஃபியூச்சர்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் ஆகணும், ஏதாவது ஒண்ணுல சாதிக்கணும். அட்லீஸ்ட் வேண்டாம்ப்பா, வெளியிலேயே வேண்டாம், நம்ம குடும்பத்திலே இன்னும் ஒரு 100 வருஷம் நம்மள ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நம்ம ஏதாவது பண்ணிட்டு தான் நம்ம வாழ்க்கையை முடிக்கணும் அப்படிங்கிற முடிக்கிறதோட என்னோட பேச்சை முடிச்சுக்கிறேன் நானு. போதும் இன்னைக்கு டோஸ். அதனால இப்போ மேம வெல்கம் பண்ணிட்டு மேம் வந்து அவங்களுடைய டிப்ஸை நமக்கு கொடுப்பாங்க. வாங்க மேம்.